ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் குண்டர்படை தாக்குதல் நடத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அவரது தாயார் தனியாக இருந்தபோது 50 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சில பொருட்களை எடுத்துச் சென்றதுடன் படுக்கையறை, சமையலறை, சமையல் பொருட்கள் என்று அனைத்து பொருட்களின் மீதும் சாக்கடையையும் மலத்தையும் கொட்டியுள்ளார்கள் என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கீழ்த்தரமான செயல் மற்றும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம் எனவும் அராஜகத்தின் வெளிப்பாடு எனவும் விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர், சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று கூறிக்கொள்ளும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறியது மனசாட்சியுள்ள அனைவரும் தலைகுனிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடுமையான செயலை செய்த கும்பலையும் பின்னணியில் உள்ள அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் அதிமுக பதவியேற்றவுடன் தூய்மை பணியாளர்கள் போர்வையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி எச்சரித்துள்ளார்.